இன்னைக்கு நம்ம பிக் பாஸ் சீசன் 9 10வது நாள் எபிசோட தான் பார்க்க போறோம். எபிசோட் ஆரம்பிக்கும் போதே ஆதிரியும் எஃப்ஜேவும் பேசிட்டு இருக்கிறத காட்டுறாங்க. எஃப்ஜே கொஞ்சம் ரஃபா பேசுறாரு, ஆதிரி கொஞ்சம் ஃபீலிங்ஸோட பேசிட்டு இருக்காங்க. நீ முன்ன மாதிரி என்கிட்ட பேசுறது இல்ல, எல்லாரும் தப்பா நினைப்பாங்க அப்படிங்கிறதுக்காக என்ன அவாய்ட் பண்ற மாதிரி தெரியுது அப்படின்னு சொல்றாங்க. அப்புறமா உன்னால நான் வீக் ஆகிட்டே இருக்கேன், அது உனக்கு தெரியுதா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அதுக்கு எஃப்ஜே, நீ வீக் ஆகாத, கேம்ல கான்சென்ட்ரேட் பண்ண அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு ஆதிரை, என்னால முடியல அப்படின்னு சொல்லி அழுதுறாங்க. அப்படியே அந்த ஷாட்டை கட் பண்ணி அடுத்த ஷாட் போனா நம்ம துஷாரும் அரோராவும் பேசிட்டு இருக்காங்க. என்னவோ ஒரு சம்பவம் நடந்திருக்கு, ஆனா அது என்னன்னுதான் எனக்கு தெரியல. துஷார் அரோரா கிட்ட என்ன விஷயம் சொல்லு அப்படின்னு சொல்லி சொல்ல, எதுவும் இல்ல, நீ உள்ள போ, இங்க கொசு கடிக்குது, எனக்கு இப்ப பேச விருப்பம் இல்ல, நீ உள்ள போ அப்படின்னே சொல்லிட்டு இருக்காங்க. நான் பேசுறேன், நீ எங்கேயோ பாத்துட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு, நான் ஒண்ணு இல்லைன்னு சொல்றேன்ல, ஒண்ணுமே இல்ல. அப்புறமா துஷார் சாரி சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பிடுறாரு. இதுக்கப்புறமா எஃப்ஜே அரோரா கிட்ட பேசுறாரு. யாருமே இங்க உறவாடி ஃபேமிலியா இருக்க வரல, எல்லாருமே நல்லா பேசி பழகுவாங்க, ஆனா அவங்களுக்குள்ள விஷயங்கள்லாம் இருக்கத்தான் செய்யும் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காரு. அப்புறமா எஃப்ஜே துஷாரை காட்டி, அங்க பாரு கெமியை உஷார் பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லி சொல்லவும், அதை பார்த்துட்டு நம்ம அரோரா அழ ஆரம்பிச்சிடுறாங்க. உடனே சபரி, கெமி, ஆதிரே எல்லாரும் அங்க வந்துடுறாங்க. சபரியும் எஃப்ஜேவும் துஷாரை பார்த்து என்னடா பண்ண அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. நான் எதுவுமே பண்ணல அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு. அரோராவை சமாதானப்படுத்துறதுக்காக ஆதிரை அவங்களுக்கு கிஸ் பண்றாங்க. உடனே நம்ம சபரி, யார் அழுதாலும் கிஸ் பண்ணிருவியா அப்படின்னு சொல்லி கேக்குறாரு. ஆமா, நான் யார் அழுதாலும் கிஸ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே, அப்ப நான் அழுகிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு காமெடி ட்ரை பண்றாரு. அப்புறமா அரோரா கெமி கிட்ட கிஸ் கேக்குறாங்க. கெமி அவங்கள கிஸ் பண்ண உடனே சபரி, அடுத்து நான் டோக்கன் நம்பர் 5 அப்படின்னு சொல்லிடுறாரு. உடனே எல்லாரும் சிரிச்சிடுறாங்க. இந்த சீனுக்கு அப்புறம் அப்படியே கட் பண்ணா மறுபடியும் துஷார் அண்ட் அரோரா பேசுறத காட்டுறாங்க. நான் வந்து சீரியஸா இப்ப பேச வந்தேன், அது என்னன்னு தெரியல, நான் அந்த இடத்துல நீ பேசிட்டு இருக்கும்போது அங்க எங்க பார்த்துட்டு இருந்தது தப்புதான். இது உன்கிட்ட மட்டும் இல்ல, பொதுவாவே நிறைய இடத்துல இந்த மாதிரி நடந்திருக்கு. இப்போ பிக் பாஸ் கூட ஒரு விஷயம் அனௌன்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஹாஃப் நான் அங்க இருப்பேன், செகண்ட் ஹாஃப் வந்து எனக்கு திடீர்னு ஒரு மாதிரி அப்படின்னு சொன்னதும் அரோரா ஜோன் அவுட் ஆயிருவேன் அப்படின்னு சொல்றாங்க. இல்ல இல்ல, ஜோன் அவுட் ஆகுறது அப்படின்லாம் கிடையாது, ஒரு மாதிரி ஆஃப் மைண்ட் அப்படி வந்த மாதிரி ஆயிடுது அப்படின்னு சொல்லிட்டு, இதுக்கு நான் வந்து ஏதாவது பண்ணணும் அப்படின்னு சொல்லி நான் ரொம்ப நாளா ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. அப்புறமா அவரு எனக்கு டென்ஷன் ஆகுது, ஒரு மாதிரி டிஸ்டர்ப் ஆகுது, நான் இந்த மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்க, உடனே கட்டிப்பிடி வைத்தியம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அரோரா கை நீட்டுறாங்க. இல்ல இல்ல, எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு, இனிமே என்னால வந்து முன்ன மாதிரி பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லியும் சொல்றாரு. எனக்கு என்னன்னா, அந்த சிச்சுவேஷன்னால நீ வந்து என்னோட மொத்த கேரக்டரையும் தப்பா ஜட்ஜ் பண்ணிடக்கூடாது அப்படின்றதுக்காக தான் நான் வந்து பேச வந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. இதுக்கு இடையில ஐ எம் பெட்டர் தென் தட் மேன் அப்படின்னு கூட சொல்றாரு. அப்புறமா நீ அவனை சொல்ற, சரி விடு, எனக்கு வார்த்தை சரியா இல்ல, ஐ எம் பேட் அட் மை வேர்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு, இனிமே காலையில பேசலாம், காலைல பேசினா ஒருவேளை சரியா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அங்கிருந்து போயிடுறாரு. தென் இதுக்கப்புறம் மார்னிங் ஏற்கனவே 8 மணிக்கு ஒரு அலாரம் அடிச்சிருக்கோம், 10:15க்கு ஒரு அலாரம் அடிச்சது. அது யாருன்னா, சந்தேகமே பட வேணாம், நம்ம பாரு தான். எப்படி ஸ்டார்ட் பண்றாங்க அப்படின்னா, இதுக்கு யாருமே சாரி சொல்லலையே, கஞ்சில உப்பு போட்டாங்களே, அது இன்னும் ஃப்ரிட்ஜுக்குள்ள தான் இருக்கு, அது அவங்க என்ன பண்ண போறாங்க, என்ன செய்ய போறாங்க, அதுக்காக அவங்க எந்த சாரியுமே கேட்கலையே அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்றாங்க. உடனே அந்த வழியா வந்த கனியை கூப்பிட்டு, அக்கா அன்னைக்கு என்ன சாரி சொன்னீங்கல்ல, இன்னைக்கு நாங்க ஒரு விஷயம் கேட்டிருந்தோம், அதுக்கு வந்து நீங்க யாருமே எந்த பதிலுமே சொல்லல, அந்த கஞ்சி இன்னும் ஃப்ரிட்ஜ்லயே தான் இருக்கு அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லவும், அதுக்கு கனி சொல்றாங்க, இல்ல நாங்க அதை வந்து வடக்கும் போட போறோம், நேத்து ரொம்ப பிஸியா இருந்ததுனால அது அங்கேயே இருக்கட்டும்னு சொல்லி வச்சுட்டோம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஓ ஓகே, நீங்க என்ன பண்ண போறீங்கன்னு சொல்லிட்டீங்க, பட் நீங்க பண்ண விஷயத்துக்காக உங்களுக்கு சாரி சொல்லணும்னு தோணல இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே, அது என்னோட தனிப்பட்ட கருத்து கிடையாது, எங்க டீம்ல பேசிட்டு தான் என்னால சொல்ல முடியும், சாரி சொல்லணுமா வேண்டாமா அப்படின்றத சொல்லிட்டு இருக்காங்க. என் ஒருத்தியால தான் வந்து எல்லாரும் சாப்பிடாம இருக்காங்க அப்படின்ற சொன்னனால நான் அன்னைக்கு சாரி சொன்னேன், இப்பவும் நான் அதே மாதிரி சாப்பாடு விஷயத்துக்காக தான் பேசுறேன் அப்படின்னு சொல்லி பாரு கத்திட்டு இருந்தாங்க. அப்புறமா கனி பிக் பாஸ் ஹவுஸுக்குள்ள வந்துட்டு, சும்மா ஏதாவது ஒண்ணு கிளப்பணும், காலையிலேயே அவங்க இருப்பு நிலையை அப்படியே தக்க வச்சுக்கணும், அதுக்காக எதையாவது ஒண்ணு பண்ணணும் அப்படின்னு சொல்லி கனி சொல்லிட்டு இருக்க, கெமி அவங்களும் நிறைய விளையாட்டுலாம் விளையாடி இருக்காங்க, எல்லாரும் தான் கேம் விளையாடிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு போறாங்க. அப்புறமா பாரு சபரி கிட்ட, சபரி நேத்து சூப்பர் டீலக்ஸ் ஹவுஸுக்கு நான்வெஜ் வந்தது, ஆ நான் வெஜ்ஜு தான், எனக்கு பொரியல் வேணும், என்ன அதுக்கு சபரி கூலா, நேத்து உங்களுக்கு நான்வெஜ் வந்தது, உனக்கு வெஜ் தான் பிடிக்கும், உனக்கு நான்வெஜ் வேண்டாம், ஸோ அதுக்காக உனக்கு வேற ஒண்ணு பண்ணி தரணும், கூல் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு. அதேதான், எனக்கு வந்து பொட்டேட்டோ பொரியல் வேணும், ஐ நீட் புரோட்டீன் அண்ட் கார்போஹைட்ரேட் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. அப்புறமா பாரு, அரோரா, துஷார் அண்ட் கம்ருதீன் 4 பேரும் கார்டன் ஏரியாவில் வச்சு ஒரு
ப்ளே பண்ணாங்க. அதுல ரொம்ப கேவலமா, அப்பட்டமாவே தெரிஞ்சுச்சு அவங்க என்ன ட்ரை பண்ணாங்க அப்படின்ட்டு. இதுக்கு முன்னாடி இத பத்தி அவங்க பேசிட்டு தான் அந்த இடத்துல வந்து அத பண்ணியிருப்பாங்கன்னு எனக்கு தோணுது. ஸோ பாரு வந்து ஒரு ப்ளே சொல்றாங்க. அது என்ன அப்படின்னா 9 பசங்க இருக்காங்க. ஸோ அவங்களோட லுக்ஸ் அண்ட் பெர்சனாலிட்டி வச்சு அவங்களுக்கு மார்க் குடுக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதுக்கு அரோரா ஓகே சொல்றாங்க. இவங்க ஃபர்ஸ்ட்டா சொல்ற நேம் வந்து பிரவீன்ராஜ். அரோரா வந்து அவங்களுக்கு 6.5 குடுக்குறாங்க. அப்புறம் பாரு வந்து 6 குடுக்குறாங்க. தென் அடுத்த நேம் கம்ருதீன் அவர் பேரையே சொல்றாரு. இல்ல உன்னையெல்லாம் வந்து கடைசி சொல்றோம் அப்படின்ற மாரி பாரு சொல்லிடுறாங்க. அடுத்ததா சபரி நேம் சொல்றாங்க. சபரிக்கு 2 பேருமே 7 பாயிண்ட் குடுக்குறாங்க. ஃபைனலா கமருதீன் பேரு சொல்லிட்டாங்க. கமருதீன் அப்படின்னு சொன்ன உடனே அவரு கல்யாணத்துக்கா அப்படின்னு கேக்குறாரு. அதுக்கு நம்ம துஷார் இல்ல பொதுவா அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த ப்ளே எதுக்கு அப்படின்னா, நேத்தைக்கு துஷார் கிட்ட அரோரா கம்ருதீன பத்தி சொல்லிட்டு இருந்தாங்க இல்லையா? ஸோ நான் அவர வந்து ஒரு ஃப்ரெண்டா தான் பாக்கேன் அப்படின்றத அரோரா தெளிவா சொல்லணும். அது வந்து கம்ருதீனுக்கு புரியணும் அப்படின்றதுக்காக தான் இந்த ப்ளே பண்ணியிருக்காங்க அப்படின்னு எனக்கு தோணுச்சு. ஸோ அரோரா ஸ்டார்ட் பண்றாங்க. கம்ருதீன பத்தி சொல்லணும்னா குட் லுக்கிங். அவரு வந்து மெயின்டெயின் பண்றாரு கரெக்ட்டா. ஃபன்னியா இருக்காரு. ஃப்ரெண்ட் ஜோன்ல இருக்கிறாரு அப்படின்னு சொன்னோனே, பாரு அதேதான் மன்னா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்புறமா இவரு வந்து கேர்ல்ஸ்லாம் வந்து இழக்க விரும்ப மாட்டாங்க. அதாவது இப்போ ஒரு லவ்வர்னா வந்து பிரேக்கப் ஆயிடும். எப்ப வேணா பிரிஞ்சு போயிருவாங்க. பட் ஒரு ஃப்ரெண்டுன்னா கடைசி வரைக்கும் இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு ஃப்ரெண்ட்லி ஃபெல்லோவா வந்து இவரு இருப்பாரு அப்படின்ற மாதிரி அவங்க தெளிவா உங்களோட கருத்த சொல்றாங்க. அப்புறமா நெகட்டிவா ஏதாவது சொல்லணும் அப்படின்னா, பாய் தான் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறமா கோவப்படும்போது நம்மளையே அடிச்சிடுவாரோ அப்படின்ற மாதிரியும் தோணுது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஃபைனலா 8.5 பாயிண்ட் குடுக்குறாங்க. அடுத்ததா பாரு சொல்றாங்க. அண்ட் டோட்டலி அக்ரி வித் அரோரா என்ன சொன்னாங்களோ அந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் ஓகே தான். இவன் தப்பு தான் பண்றான். சோசியலி, பொலிட்டிக்கலி அது வந்து ராங் தான். ஆனா அந்த முகரக்கத்தை இருக்கே, அதுல ஒரு சைலன்ஸ், அப்புறமா அவன் பண்ற ஃபன்னு, பாடுறது, இந்த விஷயம் எல்லாம் சேர்த்து அவன் பண்ற தப்ப வந்து சப்ரஸ் பண்ணிருது அப்படின்ற மாரி சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா கொஞ்சமாச்சும் மூளையும் இருக்கணும்ல அப்படின்ற மாதிரியும் சொல்றாங்க. அது ஏன்னா, அதாவது ஆளுங்கள ஜட்ஜ் பண்ண தெரியாம வாய விட்டு புண்ணாக்கிக்கிறான் அப்படின்ற மாதிரி தான் அது. இப்போ வந்து இவன் கரெக்ட்டா அவனோட டாப், அதாவது அவனோட மூளைய யூஸ் பண்ணி அவங்கள ஜட்ஜ் பண்ணி காய் நகர்த்துனான் அப்படின்னா பெட்டரா இருக்கும் அப்படின்ற மாரி சொல்றாங்க. மத்தபடி அழகான ஒரு பாய் ஃப்ரெண்ட் மெட்டீரியல் தான் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. உடனே நம்ம அரோரா, நான் ஃப்ரெண்ட் மெட்டீரியல்னு சொன்னேன். உங்களுக்கு பாய் ஃப்ரெண்ட் மெட்டீரியலா அப்படின்னு சொல்லி கேட்க, பாரு சொல்றாங்க, பாய் ஃப்ரெண்ட் மெட்டீரியல் தான். ஆனா அது ஹஸ்பண்ட் மெட்டீரியலா மாறுமா, மாறாதா அப்படின்றதெல்லாம் எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அவரு ஹஸ்பண்ட் மெட்டீரியலா மாறுவாரா, மாற மாட்டாரா அப்படின்னு சொல்றதுக்கு வெளியில ஒருத்தன் இருக்கான் அப்படின்னும் சொல்றாங்க. அப்புறம் ஹி இஸ் ஃபன் டு ஹேங் ஓவர் வித் வாட்டெவர் அப்படின்லாம் சொல்றாங்க. அதாவது என்னன்னா, அரோரா பொண்ணு சொல்லுது, பாய் ஃப்ரெண்டா இருந்தா எப்ப வேணாலும் பிரேக்கப் பண்ணிருவாங்க. ஃப்ரெண்டா இருந்தா இருக்கலாம் அப்படின்னு சொல்லி. பாய் ஃப்ரெண்ட் மெட்டீரியல் தான் இவன் அப்படின்றத கன்ஃபார்ம் பண்றாங்க. அப்புறம் எனக்கு அந்த ப்ரவுன் ஸ்கின் வந்து பிடிக்கும். மத்தபடி அழகா இருக்கான் அப்படின்னு சொன்ன உடனே அரோரா கலாய்க்க, உடனே அழகா தானடி இருக்கான் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஆமா அவருக்கு என்ன? நீங்க பியூட்டிஃபுல்லா இருக்கீங்கண்ணா அப்படின்னு சொல்றாங்க. இப்போ வந்து அரோரா சொன்ன அண்ணா அப்படின்ற வார்த்தைய துஷார் வந்து ரெஜிஸ்டர் பண்றாரு. நீங்க பியூட்டிஃபுல்லா இருக்கீங்கண்ணா அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறமா பார்வதி ஐ லவ் ப்ரவுன் ஸ்கின். அப்புறமா அந்த தாடி, அப்புறம் ஸ்டைலிங்கு, அவர் ஜுவல்லரி போட்டுட்டு அத கேரி பண்றது எல்லாமே வந்து நல்லா இருக்கு அப்படின்ற மாரி பாரு சொல்லிட்டு இருக்க, உங்களையும் நல்லா கேரி பண்ணுவாரு. உங்களையும் கேரி பண்ணிட்டு ஸ்பாட்ஸ் எல்லாம் பண்ணுவாரு அப்படின்னு சொல்லி அரோரா சொல்றாங்க. உடனே பாரு, சாரிடா கேட்காத, இதெல்லாம் எடுத்துக்காத நீ அப்படின்ற மாரி சொல்றாங்க. இவ்வளவும் பேசிட்டு இத்தனை காம்ப்ளிமெண்ட்ஸ் குடுத்துட்டு மார்க் 7 தான் குடுக்குறாங்க. இதுக்கப்புறமா பிக் பாஸ் ஹவுஸுக்குள்ள சூப்பர் டீலக்ஸ் ரூமுக்கு முன்னாடி கொட்டுன கஞ்சிய விக்ரம் தொடச்சிட்டு இருக்காரு. அவர் தொடச்சிட்டு இருக்கும்போது நம்ம எஃப்ஜே வந்து பாஷா படத்துல வர சாங்க லிரிக் மாத்தி அவருக்காக பாடிக்கிட்டு இருக்காரு. இங்க விக்ரம்க்கு என்ன கவலை அப்படின்னா, அத துடைக்க சொன்னது கூட கவலை இல்ல. ஆனா என்னைய கஞ்சி சாப்பிடுங்க அப்படின்னு ஒருத்தன் கூட சொல்லல அப்படின்னு சொல்லிட்டே தொடச்சிட்டு இருக்காரு. எஃப்ஜே பாட கூடவே நம்ம விக்ரமும் சேர்ந்து பாடுறாரு. அப்படியே அங்க கட் பண்ணா கார்டன் ஏரியாவுல இவங்க கேமே இன்னும் முடியல. கம்ருதீன் பத்தி பாரு மனசுல என்ன இருக்குது அப்படின்றத அவங்க சொல்லிட்டாங்க. இப்போ கம்ருதீன் மனசுல என்ன இருக்குன்னு தெரியணும் இல்லையா? அதுக்காக இப்போ உன்னோட டர்ன் அப்படின்ற மாதிரி கம்ருதீன் கிட்ட பார்வ பத்தி கேக்குறாங்க. கம்ருதீன் பாருக்கு 8 மார்க் குடுக்குறாரு. அந்த 8 மார்க் எதுக்கு அப்படின்னா, கம்ப்ளீட் ஹவுஸுக்கு அகெயின்ஸ்டா இருந்தாலும்
அந்த ஒரு அயர்ன் ஹார்ட் அவங்க கிட்ட இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. அப்புறமா நெகட்டிவ் அப்படின்னு சொல்லணும்னா ஒரு 2 செகண்ட் யோசிச்சதும் துஷார் சொல்றாரு, "அப்பா நெகட்டிவ் யோசிக்கவே முடியலையா?" அப்படின்ற மாரி கலாய்க்கிறாரு. உடனே அங்க இருந்த அரோரா எடுத்து குடுக்குறாங்க. "பிசிக்கல் பியூட்டி நீங்க சொல்லவே இல்லையே" அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு பாரு சிரிச்சுக்கிட்டு, "வாய வச்சுட்டு சும்மா இரு" அப்படின்னு சொல்றாங்க. பிசிக்கல் பியூட்டி பத்தி சொல்லணும்னா, நான் எக்ஸ் மாதிரி இருக்காங்க அப்படின்னு சொல்றாரு. அப்புறம் டஸ்கினா எனக்கு ரொம்ப பிடிக்கும். அழகா இருக்காங்க அப்படின்னு. உடனே ஆரோரா, "அவங்களுக்கு ப்ரவுன் ஸ்கின் புடிக்குமா? இவங்களுக்கு டஸ்கி ஸ்கின் புடிக்குமா?" ஓப்பனா கன்ஃபஸ் பண்றாங்க அப்படின்னு அரோரா சிரிக்கிறாங்க. ஆனா கமருதீன் அப்பவும் நிறுத்தல. வெட்கப்படுறது கண்ட்ரோல் பண்றாங்க. ஸோ அத பார்க்கும்போது இன்னுமே அவங்கள ஏதாவது பண்ணணும் அப்படின்னு தோணுது அப்படின்ற மாரி சொல்றாரு. உடனே துஷார், "அப்பட்டமா தெரியுதுண்ணே. கொஞ்சமாவது நடிக்க கத்துக்கோங்க" அப்படின்னு அதுதான் அவருக்கு வராதே. உடனே நம்ம கமருதீன் சொல்றாரு, "இதெல்லாம் ஒரு நல்ல ஃபீல். இதெல்லாம் நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும்" அப்படின்னு அண்ட் எங்களுக்கு எங்க லிமிட் தெரியும் அப்படின்னு சொல்லும்போது, துஷார் சொல்றாரு, "அந்த லிமிட் உடைஞ்சிருச்சா?" அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு பாரு, "ஏன்டா இவ்ளோ கேள்வி தடி தடியா கேட்டு அணை கட்டுறீங்க?" அப்படின்னு சொல்றாங்க. அப்படியும் சொல்லிட்டு, "லுக் பத்தி சொல்லவே இல்ல" அப்படின்னு சொல்லியும் கேட்குறாங்க. உடனே கமருதீன், "லுக் பத்தி சொல்லணும்னா கியூட்" அப்படின்றாரு. எனக்கு தூக்கி வாரி போட்டுருச்சுங்க. சொல்ல முடியாது. அவர் கண்ணுக்கு அவங்க கியூட்டா தெரிஞ்சாலும் தெரிஞ்சிருப்பாங்க. அப்புறமா கார்டன் ஏரியாவுல டாஸ்க் நடைபெற போகுது. ஸோ எல்லாரும் ரெடியா இருக்காங்க. பஸர் அடிச்ச உடனே எல்லாரும் ஓடி போய் எடுத்து அந்த ஸ்லாட்ல வச்சுட்டாங்க. இப்ப பேலன்ஸா எஃப்ஜேவும் ஆதிரையும் இருக்காங்க. உடனே நம்ம பாரு, "ஆஹா! எஃப்ஜேயும் ஆதிரையுமா? ஆஹா! 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 இதத்தானே நாங்க எதிர்பார்த்தோம்" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே நம்ம சபரி, "பாரு இந்த பக்கமா தள்ளி நில்லுங்க. இந்த பக்கம் நில்லுங்க. இப்படி குறுக்க வராதீங்க" அந்த மாரி சொல்லிட்டு இருக்கும்போது, "நான் இங்க நிக்கிறேன். அதுல உங்களுக்கு ஏதாவது பிரச்சனையா?" அப்படின்னு அவங்க பேச ஆரம்பிச்சுட்டாங்க. அதுக்கப்புறமா 2 பேரும் பேசிட்டு இருக்க, சபரி சொல்றாரு, "சும்மா பா பா பா" அப்படின்னு சொன்னதும், பாரு "பண்ணிட்டியா? பதிவு பண்ணிட்டியா?" அப்படின்னு கேட்குறாங்க. "ஏச்சி நீ பண்ற மாரிலாம் பண்ண முடியல" அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு பாரு, போடா டேய்" அப்படின்ற மாரி சொன்ன உடனே நம்ம சபரிக்கு கோவம் வந்துருச்சு. இதுக்கு மேல ஹீட் ஆஃப் த மொமெண்ட் போச்சுன்னா, வாடா போடா அப்படின்ற பேச்சுக்கெல்லாம் இடம் கிடையாது. ஃப்ரெண்ட்லியா பேசுற வரைக்கும் தான் அதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்ற மாரி சொல்லிட்டு இருக்கும்போது, "அண்ணே போங்கண்ணே" அப்படின்னு பாரு சொல்றா. இதுக்கு இடையில பிரவீன்ராஜ் இங்க எல்லாரையும் நாங்க மதிப்பா வாங்க போங்கன்னு தான் பேசிட்டு இருக்கோம் அப்படின்னு சொன்னதும், "எப்பா ஆடும்போது கூட இங்க தான் வருவீங்களா? போய் அங்க பாருங்க" அப்படின்ற மாரி பாரு சொல்றாங்க. உடனே நம்ம கனியக்க, "ரூல்ஸ் இருக்குல்ல, எப்பவுமே நீங்க ஏன் அந்த ரூல்ஸ ஃபாலோவே பண்ண மாட்றீங்க?" அப்படின்ற மாரி சொல்லிட்டு, "போட்டி இருக்குல்ல" அப்படின்னு சொல்றாங்க. "ஓகே நான் இங்க நிக்கிறேன். சரி நான் இங்க நிக்கிறேன், நான் இங்க நிக்கிறேன். இதுல உங்களுக்கு ஏதாவது பிரச்சனையா?" அப்படின்னு சொல்லிட்டு இருக்க, துஷார் விலகி நிக்க சொல்றாரு. அப்புறமா எஃப்ஜே, "கைஸ் யாரு கேம்ல இருக்காங்களோ அவங்க மட்டும் பேசினா போதும்" அப்படின்ற மாரி. இப்போ எஃப்ஜேயும் ஆதிரையும் டீல் போடுறாங்க. "அடுத்த கேம்ல நீங்க எங்களோடத யாரோட மாஸ்க்கும் எடுக்கக்கூடாது" அப்படின்னு உடனே எஃப்ஜே சொல்றாரு, ஏதாவது ஒருத்தருக்கு எடுக்கக்கூடாதுன்னு சொன்னா ஓகே. யாரோடதுமே எடுக்கக்கூடாதுன்னு சொன்னா எப்படி?" அப்படின்னு சொன்ன உடனே, "எங்க டீம்லயே மொத்தமே 3 பேர் தான் இருக்கோம்" அப்படின்ற மாரி ஆதிரை சொல்றாங்க. கடைசியா ஓகே. அடுத்த ரவுண்ட்ல எங்க 3 பேரோடதுமே நீங்க எடுக்கக்கூடாது அப்படின்னு ஆதிரை போய் சபரியோட மாஸ்க்க அந்த ஸ்லாட்ல வைக்கிறாங்க. சபரிய சேவ் பண்ணாலே நம்ம பார்வதிக்கு மூக்கு வேர்த்துருமே. உடனே வந்துட்டாங்க. "சபரி சைஸா ஒண்ணு உள்ள வச்சுக்கிட்ட பாத்தியா? ஏ ஏ ஏ" அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு போறாங்க. இந்த தடவ பார்வ பெருசா யாரும் கண்டுக்கல. தென் அதுக்கப்புறமா அடுத்த ரவுண்டு போகுது. பஸர் அடிச்சதும் எல்லாரும் மாஸ்க் எடுத்துட்டு போய் ஸ்லாட்ல வச்சுட்டாங்க. கடைசியா நம்ம விக்ரம் போறாரு. அவர் கையில அரோராவோட மாஸ்க் இருக்குது. இப்ப இவ்வளோ நேரம் கலவரத்தெல்லாம் பார்த்து குளிர் காய்ச்சிக்கிட்டு இருந்த நம்ம பிக் பாஸ், போட்டிய இன்னும் அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போலாமா அப்படின்ற மாரி கணக்குல, ஏற்கனவே கேம்ல இருந்து வெளியேறின 4 பேரையும் உள்ள நீங்க டிஃபென்ஸ் பண்ணலாம் அப்படின்ற மாரி சொல்றாரு. அப்ப பார்வதியோட ரியாக்ஷன், "கண்ணா லட்டு திங்க ஆசையா?" அப்படின்ற மாரி தான் இருந்தது. எங்க டீம்ல இருக்கிறவங்க ஆப்போசிட் டீம்ல இருக்கவங்கள தான் புடிக்க சொன்னாங்க அப்படின்றது மைண்ட்ல நல்லா ஏத்துன நம்ம வினோத், கப்புன்னு கோழி அமுக்குற மாரி கென்னிய போய் புடிச்சுட்டாங்க. இத பார்த்த சபரி அங்க இருந்து, "ஏய் என்னண்ணா பண்ற?" அப்படின்னு வராரு. அவங்க டீம்ல இருக்கிறவங்க ஆப்போசிட் டீம தான் புடிக்க சொன்னாங்க சரி. கேம்லயே இல்லாத ஒரு ஆள போய் எப்படியா நீ புடிப்ப? இது தெரிஞ்சு நடந்ததா, தெரியாம நடந்ததான்னு சத்தியமா எனக்கு கன்க்ளூஷனுக்கு வரவே முடியல. கனி சொல்றாங்க, "இப்பதான்பா கேமே" அப்படின்னு. பாரு அவங்கள கலாய்க்கிற விதமா, "எல்லாரும் ஒரே ஃபேமிலி, கூட்டு குடும்பமா நீங்க இருக்கீங்க. கூட்டு குடும்பமா நீங்க செயல்படுறீங்க" அப்படின்னு "எங்கள் வீட்டில் எல்லா நாளும் கார்த்திகை" அப்படின்னு பாடிக்கிட்டே போறாங்க. உடனே அதுக்கு நம்ம ஆடிக்கிட்டே, "வா பாரு டான்ஸ் பாடலாம்" அப்படின்னு கூப்பிடுறாரு.
அத பாரு அவாய்ட் பண்ணிட்டே போக, "பயப்படாத பாரு வா" அப்படின்னு சொல்றாரு. பயம்லாம் இல்லடா, நீ வந்து அடிச்சிருவியோ, நீ வந்து கடிச்சிருவியோ, மேன்லித்தனத்த காட்டிருவியோ, ஆம்பளத்தனத்த காட்டிருவியோ அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லிக்கிட்டு இருக்க, "ஐ நோ திஸ் வாஸ் கம்மிங், ஐ நோ திஸ் வாஸ் கம்மிங்" சொல்லி எஃப்ஜே சொல்றாரு. அப்புறமா "வேற ஏதாச்சும் சொல்லு உனக்கு வேற வேற ஒண்ணுமே கிடைக்கலையா? இதையே சொல்ற" அப்படின்ற மாரி சொல்றாரு. அப்புறம் அந்த சண்டைய முடிச்சுட்டு அவங்க போயிடுறாங்க. அடுத்ததா கட் பண்ணா கிச்சனுக்கு வராங்க. எப்ப பார்த்தாலும் சோத்து சண்டை கட்டாயம் இருக்கும் போல இருக்கு இந்த வீட்ல. எனக்கு இந்த ஒரு விஷயம் மட்டும் இந்த வீட்ல பிடிக்கவே இல்லங்க. அதாவது ஒரு மனுஷனுக்கு அடிப்படை தேவையே உணவு, உடை, இருப்பிடம். ஃபர்ஸ்ட்டே உணவு தான் சொல்றாங்க. இவங்க வந்து ட்ரெஸ் நீங்க என்ன வேணாலும் போட்டுக்கோங்க, எப்படி வேணாலும் சுதந்திரமா போட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இருக்கிறதுக்கு, தூங்குறதுக்கு இடமும் அவ்ளோ சூப்பரா குடுத்துருக்காங்க. ஆனா ரொம்ப அத்தியாவசியமான இந்த சாப்பாட்டுல மட்டும் கை வச்சுடுறாங்க. எல்லா சீசன்லயும் இந்த பிரச்சனை இருக்கு. இந்த ஷோலே என்னெல்லாம் மைனஸ் பாயிண்ட் இருக்கு அப்படின்னு சொல்லியே தனியா ஒரு வீடியோ போடணும்னு நான் நினைச்சிட்டு இருக்கேன். அந்த அளவுக்கு இருக்குங்க. எஃப்ஜே வந்து கலைக்கிட்ட பாரு வந்து ஏதோ செமி கிரேவி கேட்டிருப்பாங்க போல. அது கலை தான் செஞ்சு குடுக்கணும் அப்படின்னு வேற சொல்லியிருக்காங்க. ஸோ கலை அத பண்ண சொல்லி சொல்றாரு. அத சொன்ன உடனே சபரி அங்கருந்து வந்து, "என்னம்மா சொல்றாங்க? எனக்கு ஒண்ணும் புரியலன்ற" கேட்டோனே, "இல்ல பாரு இந்த மாரி சொல்லியிருக்குன்னு" சொன்னதும், "ஏன் அப்படி?" அப்படின்ற மாரி கேட்டுட்டு, "பாரு வர சொல்லு நான் வந்து அது என்னன்னு கேட்கணுன்ற" மாரி அவர் பேசிட்டு இருக்க, கலை சொல்றாரு, "இத பாரு சூப்பரா இருக்கு. கிரேவிய விட சுருக்குன்னு இருக்கு" அப்படின்னு சொல்லி கலை சொல்றாரு. அதுக்கு பாரு, "வெறும் பொட்டேட்டோ வந்து எனக்கு அந்த அளவுக்கு சத்தா இருக்கும் அப்படின்றது தோணல. அதனால நீ எனக்கு வந்து மிக்ஸ்டு ஃப்ரூட் மாரி" ஒரு நிமிஷம். என் காதுல தான் தப்பா கேட்டுச்சா? மிக்ஸ்டு ஃப்ரூட்ஸா? சரி ஏதோ ஒண்ணு. அவங்க தானே சாப்பிட போறாங்க. அந்த மாதிரி பண்ணி குடுக்க சொல்லி கலைக்கிட்ட சொல்லிடுறாங்க. இப்போ எஃப்ஜே வந்து ரம்யா கிட்ட போயிட்டு, இப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொன்னு வேணும் அப்படின்னு சொல்லி ஆளாளுக்கு கொஞ்சம் கொஞ்சமா எடுத்தாங்க அப்படின்னா, காய்கறி வந்து இருக்காது அப்படின்ற மாரி எஃப்ஜே சொன்னதும், "நாங்க இப்படிலாம் பண்ணது கிடையாது. இது வந்து தப்பு தான்" அப்படின்னு சொல்லி ரம்யா சொல்றாங்க. இவங்கலாம் இந்த மாதிரி பண்ணதுனால, கனி வந்து ஒரு பிளான் பண்றாங்க. நம்ம வெங்காயம், தக்காளி எல்லாம் நல்லா வதக்கிட்டு, அதுல காய் போட்டுட்டு, ஹாஃப் பாயில் பண்ணிட்டு, மிளகாத்தூள் போட்டு ஃப்ரிட்ஜ்ல எடுத்து வச்சிரலாம். இந்த மாதிரி மொத்தமா செஞ்சு வச்சுட்டோம் அப்படின்னா, அடுத்த நாள் நம்ம வந்து குருமா, சாம்பார் அதுக்கெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாரி சொல்றாங்க. அவங்க ஏன் இத பண்றாங்க அப்படிங்கிறதுக்கு விளக்கமும் சொல்றாங்க. இப்படி மனசாட்சியே இல்லாம இருக்கிறவங்களுக்கு இடையில நம்ம இந்த மாதிரி ஏதாவது பண்ணா தான் வாழ முடியும் அப்படின்ற மாரி சொல்லிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பேசிட்டு இருக்கும்போது நம்ம கெமி சொல்றாங்க, "பாத்தியா நான் வேற ட்ரெஸ் மாத்திட்டேன்" அப்படின்னு சொல்லி. உடனே நம்ம கனி, "பக்கி பயவுலைகளா நானும் மாத்திட்டு வரேன்" அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதுக்கு எஸ்ஜே, "வேணாக்கா" அப்படின்னு சொல்றான். "ஏன் இப்படியே சுத்தட்டுமா? எனக்கு வீட்ல சொல்லி சொல்லி தான்டா அனுப்பிச்சிருக்காங்க. அங்க போய் நீ வந்து அழகா இருக்கணும்" அப்படின்னு சொல்லிட்டு, உடனே நம்ம எஸ்ஜே, "நீங்க அழகா தான் இருக்கீங்க" அப்படின்னு. "அப்படியா சொல்ற?" அப்படின்னு சொல்லி கனி கேட்க, "அகத்தின் அழகு முகத்துல தெரியும்" அப்படின்னு சொல்லி எஃப்ஜே சொல்றாரு. "அகத்துக்கு அழகு இருப்பா" அப்படின்னு சொல்லிட்டு, இந்த மாதிரிலாம் நான் கிடையாது. இந்த வீட்டுக்குள்ள வந்து நான் வந்து பில்லி மாதிரி யோசிக்க ஆரம்பிச்சுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கே சில டைம் தோணும் சாப்பாடுல அந்த மாரி பண்ணும்போது அப்படின்னு சொல்லி. பட் ஸ்டில் அவங்க வந்து பண்ற விஷயங்களும் அப்படிதான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, அவங்க வந்து அநியாயம் பண்றாங்க. நம்ம வந்து அத ஒத்துக்க முடியாது அப்படின்னு சொல்ல, அதுக்கு எஃப்ஜே, "அநியாயம் பண்ணல. நாம வந்து அநியாயம் பண்ணல. அநியாயம் பண்றத தடுக்கிறோம்" அப்படின்னோனே, "ஆமா தட்டி கேட்கிறோம். நியாயத்த கேட்கிறோம். நமக்கான நியாயத்த கேட்கிறோம்" அப்படின்னு சொல்லி கனி சொல்றாரு. அப்புறமா பாருவும் கலையும் பேசிட்டு இருக்காங்க. பாரு சொல்றாங்க, "இவங்க தான் வஞ்சகம் வச்சுக்கிட்டு திரியிறாங்க" அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு வந்து கனி அப்பா மேல ஒரு அவ்வளவா அபிப்பிராயம் இல்ல அப்படின்ற மாரி சொன்ன உடனே, கலை சொல்றாரு, "பேசிக்கலி அவங்க வந்து ஒரு ஹியூமனிட்டி பெர்சன் தான். பட் கேம்ன்னு வந்துட்டா, அவங்க அந்த மாதிரி இருக்கிறாங்க போல" அப்படின்னோனே, "கேம்ன்னு வந்துட்டா என்ன?" அப்படின்னு சொல்லி சொன்னதும், "இல்ல கேம்ன்னு வந்துட்டா அவங்களோட இன்னொரு ஃபேஸ் தெரியுது" அப்படின்னு சொல்லிட்டு. "அதே தான் நானும் சொன்னேன். அவங்களுக்கு இன்னொரு ஃபேஸ் இருக்கு" அப்படின்னு சொல்லி பாரு சொல்றாங்க. அப்புறமா கலை சொல்றாரு, "அவங்க வந்து அவங்களுக்குன்னு தனி ஒரு ரோல் எடுக்குறாங்க" அப்படின்ற மாரி. உடனே பாரு, "ஆமா இதுதான் வந்து மிகப்பெரிய அரசியல் வந்து. தான் சொல்றது வந்து எல்லாரையும் கேட்க வைக்கிறது தான் மிகப்பெரிய அரசியல். தனக்கு முன்னாடி யாருமே நிக்கக்கூடாது அப்படின்னு நினைக்கிறாங்க பாரு. அது ரொம்ப விஷம்" அப்படின்ற மாரி சொல்றாங்க. எனக்கு என்னன்னா, அவங்க வந்து ஒரு மாதிரி இங்க இருக்கிறவங்க எல்லாருமே வந்து அவங்கள விட ஏஜ் கொஞ்சம் கம்மி. ஸோ அவங்க சொல்றத கரெக்ட்டா சொல்லி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிடுறாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க பாரு. அப்புறமா டாஸ்க் ஆட போறாங்க. இந்த தடவ வியானாவ கெமியும், கனியும் தடுத்துட்டு இருக்காங்க. அந்த மாரி பண்ணிட்டு இருக்கும்போது வியானா கீழ விழுந்துர்றாங்க. கெமியோட காலு அவங்களுக்கு இடையில கிராஸா விட்டதுனால தான் விழுந்த மாதிரி வியானா சொல்லிட்டு இருக்காங்க. இதுக்கிடையில நம்ம விக்ரம் கெமிய "விடு விடு அவ உள்ள வந்துட்டா" அப்படின்ற மாரி சொன்ன உடனே கெமிய விட்டுடுறாங்க. ஒரு பக்கம் வியானாக்கு கீழ விழுந்ததுனால கொஞ்சம் மூச்சு விட கஷ்டமாயி அழுகுற மாரி பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கு சுபிக்ஷா வந்து அவங்கள காம் பண்ணிட்டு இருக்காங்க. அப்புறமா வினோத் அந்த இடத்துக்கு போயிட்டு, "ஆமா கெமி வந்து இவங்க கால லாக் பண்ணாங்க" அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்படி சொல்லிட்டு அதே கோவத்தோட விக்ரம் கிட்ட போயிட்டு, "நீங்க அசிங்கமா கேம் விளையாடிடுறீங்க" அப்படி இப்படின்னு கத்துனாரு.
இப்போ இப்போ வந்துட்டு எப்பவுமே யாராவது ஒருத்தர் பேசுறத மட்டும் தான் நல்லா ஃபோக்கஸ் பண்ணி நமக்கு கிளியரா காட்டுவாங்க. இப்போ ஒட்டுமொத்த பேரும் மொத்தமா சேர்ந்து கத்துறாங்க. எவன் எத பேசுறா? எது யாரோட வாய்ஸ் அப்படின்றது சுத்தமா தெரியல. ஃபைனலா ஒரு வாய்ஸ் மட்டும் எனக்கு கொஞ்சம் கிளியரா கேட்டுச்சு. வினோத் வந்து எஃப்ஜே கிட்ட "நீ பாத்தியா? நீ பாத்தியா?" அப்படின்னு சொல்லி கேட்க, "ஆமா நான் பார்த்தேன்" அப்படின்னு அவர் சொல்ல, "என்ன பார்த்த? என்ன பார்த்த சொல்லு." "நான் பார்த்தேன், நான் பார்த்தேன்" அப்படின்னு சொல்லிட்டு, "வீடியோ போட சொல்லு" அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அந்த இடத்துல நம்ம எஃப்ஜே சாம்பிராணி புகை போட்டுட்டு இருக்காரு. இத பார்த்து நந்தானே வினோத், "டேய் டேய் டேய் புலிப்பே" அப்படின்றாரு. அப்படின்னா என்ன மீனிங்கு? இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கும்போதே நம்ம எஃப்ஜே இன்னொரு ஆக்ஷனும் பண்றாரு. 2 ஆக்ஷனுக்கே நம்ம வினோத் ட்ரிகர் ஆயிட்டாரு. பாடுறாரு, ஆடுறாரு, கடைசியில காதல் பரத் மாரி கைய தூக்கிட்டு ஓட ஆரம்பிச்சுட்டாரு. இந்த ரவுண்ட்ல வாட்டர்மெலன் ஸ்டார் வெளியேறிட்டாரு. ஒரு பக்கம் பிக் பாஸ் ஹவுஸ்மேட்ஸ் வந்து கிச்சன்ல வெங்காயம் கட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது சுபிக்ஷா வந்து வெங்காய கூடைய தூக்கிட்டு சூப்பர் டீலக்ஸ் ஹவுஸ்குள்ள வச்சிடுறாங்க. அப்ப நம்ம எஃப்ஜே, "இப்படி ஆளாளுக்கு ஒண்ணு ஒண்ணா எடுத்துட்டு போனீங்க. நாங்க என்ன தண்ணியா குடிக்கிறது?" அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. வியானாவும் வினோத்தும் டிஸ்கஸ் பண்றாங்க. இந்த மாதிரி சுபிக்ஷா வந்து நமக்கு தேவைப்படும். அது வந்து அங்க காலி ஆயிரும் அப்படின்றதுனால இங்க எடுத்து வச்சிருக்கா அந்த மாரி சொன்ன உடனே, நம்ம வினோத் சொல்றாரு, "ஓகே நம்ம அப்ப வந்து ஒவ்வொரு நாளும் அவங்களுக்கு எவ்வளோ தேவை அப்படின்னு சொல்லி அவங்க நம்ம கேட்கட்டும். நம்ம அவங்களுக்கு எடுத்து குடுப்போம்." அப்படின்ற மாரி சொல்லிட்டு வெளியில பேச போறாரு. வினோத் வெளியில வந்து, "உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அத எங்ககிட்ட கேளுங்க. நாங்க எடுத்து குடுக்குறோம்." அப்படின்ற மாரி சொன்னதும், "கேட்டுலாம் எடுக்க முடியாது. கேட்டு எடுக்கணுன்ற அவசியம்லாம் எங்களுக்கு கிடையாது." அப்படின்னு சொல்லி எல்லாரும் கோவப்பட்டு கத்த ஆரம்பிச்சுட்டாங்க. நம்ம விக்ரமுக்கே கோவம் வந்துருச்சுன்னா பார்த்துக்கோங்களேன். அளவு கேட்கணுமா? இங்க வந்து குழந்தைகளுக்கு சமைச்சு குடுக்குற மாரி உங்களுக்கு சமைச்சு குடுத்து நாங்க பார்த்துட்டு இருந்தா, எங்ககிட்ட வந்து அளவு கேட்டு எடுத்துக்கணும்னு சொல்றீங்க அப்படின்னு சொல்லி கோவப்படுறாரு. சபரியும் கேட்டுலாம் எடுக்க முடியாதுண்ணா அப்படின்னு சொல்லி சொல்றாரு. எஃப்ஜே வந்து ஹைப்பர் ஆயி, "நாங்க என்ன பிச்சையா கேட்கிறோம்? பிச்சையா போடுறீங்க எங்களுக்கு நீங்க?" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. கனியும் இடையில பேசிட்டு இருக்க, சபரி வந்து கனிய பார்த்து, "அக்கா கத்திய கீழ வச்சுட்டு பேசுங்க" அப்படின்னு சொல்லி சொல்றாரு. எல்லாரும் மாறி மாறி பேசிட்டு இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு இதுக்கெல்லாம் முக்கிய காரணமே நம்ம எஃப்ஜே தான். ஏன்னா சுபிக்ஷா வந்து தெளிவா சொல்றாங்க. எஃப்ஜே தான் எனக்கு வந்து சொன்னா, "நாங்க இந்த மாதிரி எல்லாத்தையும் மொத்தமா சமைச்சு வச்சுக்க போறோம். எங்களுக்கு மட்டும் எடுத்து எடுத்து நாங்க யூஸ் பண்ணிக்க போறோம்." அப்படின்ற மாரி சொன்னதும், அத யாருமே கவனிக்கல. "நீ ஏன்டா அங்க போய் சொன்ன?" அப்படின்னு கூட யாருமே கேட்கல. இதுக்கிடையில விக்ரம் போய் வியானா கிட்ட ப்ரொவிஷன் கேட்டு பிச்சையெல்லாம் எடுக்க முடியாது. பிச்சை எடுத்து சாப்பிடுறதெல்லாம் எங்களால முடியாது. அப்படிலாம் பண்ணாதீங்க. நான் இந்த மாதிரிலாம் ஆனதில்ல. நீங்க வந்து தயவு செஞ்சு குடுத்துருங்க அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி அ வாய்ஸே அவருக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. கண் கலங்கி பேசினதும், வியன்னா வந்து சுபிக்ஷாவ போட்டுட்டு எடுத்து குடுக்க சொல்றாங்க. எஃப்ஜே வந்து சுபிக்ஷா கிட்ட அப்படி சொன்னது தான் இவ்ளோ பெரிய பிரச்சனைக்குமே காரணம். இத சொல்லலைன்னா அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கவே தெரிஞ்சிருக்காது. இப்போ எஃப்ஜே சுபிக்ஷா கிட்ட, "காலையில எல்லாரும் வயிறு நெறைய சாப்பிட்டீங்களா? வயிறு நெறைய தானே சாப்பிட்டுட்டு போனீங்க. ஆனா நாங்க வந்து ஒரு பவுல்ல இருக்கிறத 3 பேரும் ஷேர் பண்ணி சாப்பிடுறோம். அந்த மாரி நாங்க பண்ணிட்டுருக்கோம். உங்களுக்கெல்லாம் மனசாட்சியே இல்ல." அப்படின்ற மாரி சொன்ன உடனே, வெங்காயம் அங்க இருந்து வருது. அப்புறமா கனி வந்து, "எங்களுக்கு வெங்காயம் வேணாம்" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. வியானா சொல்றாங்க, "இல்ல நாங்க ஏற்கனவே குடிச்சிட்டோம்" அப்படின்ற மாதிரி. "அது எங்களுக்கு வேண்டாம். நீங்களே வச்சுக்கோங்க" அப்படின்ற மாரி சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ கார்டன் ஏரியால விக்ரம் வந்து உட்காந்துட்டு இருக்காரு. அவர் வந்து சொல்றாரு, "அவங்களுக்கு என்ன நம்ம சோறு போடாமலாம் இருக்கோம். ஏன்டா இப்படிலாம் பண்றாங்க?" அப்படின்னு சொல்லி அவர் கொஞ்சம் ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்காரு. அப்புறம் சுபிக்ஷா வந்து, "இங்க வந்து யாரும் சும்மா தூங்கி எந்திரிச்சுட்டு போகலாம் வரல. நானும் அந்த வீட்டுக்கு வர வாய்ப்பு இருக்கு. நீயும் இங்க வர வாய்ப்பு இருக்கு." அப்படின்னு சொல்லி சொன்னதும், "வர வேண்டியதானே? வந்திருக்கலாம்ல, வந்திருக்கலாம்ல" அப்படின்னு சொல்லி எஃப்ஜே சொல்றாரு. "அரோராவுக்கு பதில் நீங்க வந்திருக்கலாமே" அப்படின்னு சொன்ன உடனே, "அரோரா தான் போகணும்னு சொன்னா" அப்படின்னு சொல்லி சொன்னதும், அரோரா கிளம்பி வந்துர்றாங்க. "நான் போகணும்னு சொல்லல. நீங்க போகலன்னு சொன்னீங்க" அப்படின்னு சொல்லுது. ஸோ அவங்களுக்கு இடையில கொஞ்சம் வாக்குவாதங்கள் நடக்கு. அரோரா வந்து வியன்னா கிட்ட கோவப்பட்டு பேசுனாங்க. அப்புறமா ரம்யா கிட்ட பேசுறாங்க. ஃப்ரீ பாஸ் வந்து அ புதுசா வர ஆளுங்களுக்கு குடுக்க வேண்டான்னு அவங்க சொன்னதா சொல்லி, அதிலிருந்து ஒரு பஞ்சாயத்து கிளம்புது. இப்படி ஒரு மாதிரி ஒரு கலவரம் பண்றாங்க. 4, 5 பேரு சேர்ந்து மொத்தமா கத்திக்கிட்டு இருக்காங்க. மாத்தி, மாத்தி, மாத்தி. ஆனா என்னதான் இருந்தாலும், இவங்கலாம் பார்வதி பக்கத்துல கூட நிக்க முடியாதுங்க. இத்தன பேர் பேசியும் அவ்ளோ சவுண்டெல்லாம் ஒண்ணும் இல்ல. ஆனா அவங்க ஒத்த ஆள் பேசுனா என்னமா இருக்கும் தெரியுமா? ரம்யாக்கும் அரோராக்கும் இடையில நடந்த வாக்குவாதத்துல, அரோரா வந்து ரம்யாவ பார்த்து ஒரு வார்த்தை விட்டுர்றாங்க. ரம்யா வந்து சொல்லிட்டு இருக்காங்க, "நீயும் தான் இங்க வந்திருக்க. நீயும் தான் இங்க இருக்கிறவங்கள குடும்பம் மாரி பார்க்கணும். நானும் குடும்பத்துக்காக தான் வந்திருக்கேன்." அப்படின்ற மாரி சொன்னோனே, "எனக்கு இந்த சிம்பதிலாம் காட்டாத" அப்படின்ற மாரி சொன்னது அவங்களுக்கு கொஞ்சம் ஹர்ட் ஆயிடுச்சு. உடனே ரம்யா கேமரா முன்னாடி வந்து நின்னுட்டு, "என்னால இனிமே இந்த வீட்ல இருக்க முடியாது. ப்ளீஸ் பிக் பாஸ் என்ன வந்து கன்ஃபர்ஷன் பொண்ணு கூப்பிட்டு வீட்டுக்கு அனுப்பிச்சிடுங்க" அப்படின்ற மாரி சொல்லிட்டு இருக்காங்க. இவ்ளோ நாளா எல்லாத்தையுமே என்ஜாய் பண்ணி வேடிக்கை பார்த்துட்டு இருக்க நம்ம பிக் பாஸ், அவரே கொஞ்சம் மனசு இறங்கி வந்துட்டாரு. இப்ப நிலைமை வந்து ரொம்ப மோசமா போய்க்கிட்டு இருக்கு. நெறைய பேர் ஹார்ட் பிரேக் ஆகுறாங்க அப்படின்ற மாரி யோசிச்சு, இந்த இடத்துல இன்னைக்கு வந்து ஒருத்தர் ஸ்டோரி சொல்லலாம். அந்த ஒருத்தர் யாரு அப்படின்னு நீங்களே முடிவு பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொன்னதும், கமருதீன் அப்புறம் ரம்யா 2 பேரும் எந்திரிச்சு நிக்கிறாங்க. நான் சொல்லணும் அப்படின்னு ரம்யா சொல்ல,
இல்ல நானும் தான் நாமினேஷன்ல இருக்கேன். நானும் சொல்லுவேன் அப்படின்ற மாரி கமருதீன் சொல்றாரு. இல்ல நாமினேஷன்க்காகலாம் நான் வந்து சொல்லல. எனக்கு இன்னைக்கு வந்து ஒரு சில விஷயங்கள் நடந்தது. கொஞ்சம் மனசு கஷ்டமாயிருக்கு. ஸோ எனக்கு ஒரு 2, 3 பேர் நான் சிம்பதிக்காக இதெல்லாம் சொல்றேன், இதெல்லாம் பண்றேன் அப்படின்ற மாரி பேசிட்டாங்க. ஸோ என்னோட கதை என்னன்னு நான் இந்த இடத்துல இன்னைக்கு சொல்லியே ஆகணும் அப்படின்ற மாரி சொன்ன உடனே, கமருதீன் ஓகே நீங்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லி விட்டு குடுத்துடுறாரு. அதுக்கப்புறமா நம்ம ரம்யா அவங்களோட ஸ்டோரிய சொல்றாங்க. அவ்வளோதாங்க. இன்னைக்கு எபிசோடு இதோட முடிஞ்சது.